Linear sitting arrangement la video 5. 5 friends A, B, C, D and E are sitting on a bench. A is sitting next to B, C is sitting next to D, D is not sitting with E. E is on the left end of the bench, C is on second position from right, A is on the right side of B and to the right side of E. At what position is A sitting? What is the position of B? Who is sitting at the center? What is the position of D? முதல்ல seating arrangement போட்ட பிறகு இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதுல வந்து ஃபேசிங் நார்த்தா ஃபேசிங் சவுத்தான்னு கொடுக்காததுனால நம்ம வந்து எப்பவும் போல ஃபேசிங் நார்த்தே எடுத்துக்குவோம். ஃபேசிங் நார்த்தே எடுத்துக்குவோம் நம்ம சொல்யூஷன்ல. இப்ப பாருங்க, மொத்தம் 5 பேர் நம்ம ஃபேசிங் நார்த் எடுத்துக்குவோம். அப்போ வந்து நார்த் அப்படின்னு சொன்னா இது லெஃப்ட் சைடு. போன வீடியோல போட்டேன் பார்த்தீங்களா, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இது ரைட் சைடு. இப்போ கொடுத்துருக்க போய் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் முடிவு பண்ணிக்குவோம். லெஃப்ட் ரைட்டு இதில் 5 பேர் உட்காருவாங்க. இதில் இப்போ 5 பேர் இதில் உட்காரணும். வழக்கம் போல ஒவ்வொருத்தருக்கும் இது லெஃப்ட், இது ரைட்டு, இது லெஃப்ட், இது ரைட்டு. அதனாலதான் நான் ஒரேடியே இந்த சைடு லெஃப்ட் இந்த சைடு ரைட்டும் போட்டாச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக நான் ஒவ்வொருத்தருக்குமே லெஃப்ட் ரைட்டு போடுறேன். இப்படி இந்த மாதிரி இதில் ஒன்று எதுவுமே கொடுக்காதப்ப இந்த சைடு லெஃப்ட் சைடாகவும் இந்த சைடு ரைட் சைடாகவும் எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து தலை தெரிகிற மாதிரி நமக்கு. பேக் சைடு தெரிகிற மாதிரி இப்படி எடுத்துங்க. இது லெஃப்ட், இது ரைட், இது 5 பேர். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து A is sitting next to B. அப்போ ஏயும் பியும் ஒன்றா உட்காரணும். அது மாதிரி C is sitting next to D. Cயும் Dயும் ஒன்றா உட்காரணும். D is not sitting with E. D உட்காரக்கூடாது. இதில் ஏதாவது கன்ஃபார்மாக கொடுத்துருக்காங்கிறது தான் நான் இப்போ தேடுறேன். E is on the left end of the bench அப்படின்னு ஈயோட இடம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. முதல் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு பேர் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்னு பேர். உறுதியாக கொடுத்துட்டாங்க, இதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A is sitting next to Bனா இவங்க ஏபியாவும் உட்காரலாம், பிஏயாவும் உட்காரலாம். ஆனால் எந்த இடத்துல இன்னும் நமக்கு தெரியலை. ஆனால் மொத்தத்தில் இது இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காரணும். இதை வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியலை. C is sitting next to Dனா இவங்க சிடியா உட்காரலாம், இல்லை டிசியா உட்காரலாம். ஆனால் இதை வச்சு நீங்கள் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. D is not sitting with Eனா டியும் ஈயும் ஒன்றா வரக்கூடாது, டியும் ஈயும் ஒன்றா வரக்கூடாது, அல்லது ஈயும் டியும் ஒன்றா உட்காரக்கூடாது. இப்படியும் டியாவும் உட்காரக்கூடாது, ஈடியாவும் உட்காரக்கூடாது. E is on the left end of the bench. இப்போ ஒரு கன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அதனால அதை போய் நம்ம குறிச்சிருவோம். அந்த பெஞ்சோட லெஃப்ட் எண்டில் E உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா? ஈங்கிறவர் உட்கார்ந்துருக்காரு. இதானே லெஃப்ட் எண்டு, பெஞ்சோட லெஃப்ட் எண்டில் E உட்கார்ந்துட்டார். இந்த ஒரு கன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து அப்போ இந்த இது நம்ம குறிச்சிட்டோம், இதை போட்டுட்டோம். அடுத்து வந்து C is on second position of right அப்படின்னு சொல்லி, செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் ரைட். அதாவது இதுதான் ரைட்டு. இந்த ரைட்டில் 5 பொசிஷன் இருக்கு. இப்போ நமக்கு 1 2 3 4 5. இந்த C எங்கே இருக்காராம்? செகண்ட் பொசிஷனில் இருக்காராம். அப்போ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். இது ரைட்லேருந்து பார்க்கும்போது இவர் செகண்ட் பொசிஷனில் இருக்கார். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இங்கே C இருக்கார். இதை குறிச்சிருவோமா நம்ம கீழே போய்? அப்போ இதுவும் ஒரு டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், இதுவும் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், இதையும் குறிச்சிட்டோம். இந்த மாதிரி டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம வந்து குறிச்சிடலாம். இப்போ கீழே போய் அதையும் குறிச்சிருவோம். C எங்கே இருக்காரு? லெஃப்ட்ல இருந்து இது ஒரு பிளேஸா, ரைட்ல இருந்து 2வது பொசிஷன்ல இருக்காரு. இதுதான் 2வது பொசிஷன். ரைட்ல இருந்து முதல் பொசிஷன் இது 2வது பொசிஷன்ல C இருக்கார். நம்ம இப்போ போட்டாச்சு. அடுத்து இன்னும் ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குவாங்க. A is on the right side of B. ரைட் சைடு ஆஃப் பின்னு சொல்லும்போது B வந்து எங்கே இருக்காரோ அதுலேருந்து எந்த பக்கம், இப்போ வந்து இது 5 பொசிஷன் இருக்கு அப்படின்னா இது ரைட் சைடு, இது லெஃப்ட். A is on the right side of B அப்படின்னா ஏயும் பியும் ஒன்றா உட்காரணும்னு நம்ம பார்த்துட்டோம். அது ஏபியா உட்காரலாம், பிஏயா உட்காரலாம். ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏயும் பியும் ஒண்ணா இருக்கணும்.
அதே சமயம் ஏ வந்து பியோட ரைட் சைடில் இருக்கணும். ஏ வந்து பியோட ரைட் சைடில் இருக்கணும். அப்போ ஏ இங்கே இருந்தால் பி இங்கே இருக்கணும். அது மாதிரி ஏபின்னு தான் உட்கார முடியும், பிஏ உட்கார முடியாது. சரியா? ஏ வந்து ஏன்னா இங்கே போய் பாருங்க, இங்கே ரைட் சைடு எது? ஏயோட ரைட் சைடில் பி உட்கார்ந்துருக்காருன்னா இங்கே உட்கார்ந்துருப்பாரு. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே உட்கார முடியாது, ஒரு பொசிஷன் தான் இருக்கு. அப்போ இது வந்து கட்டாயமாக இந்த ரெண்டுமே வந்து ஏக்கும் பிக்கும் உள்ளது தான். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வேற ஏயையும் பியையும் இந்த இடத்த தவிர வேற எங்கேயும் உட்கார வைக்க முடியாது. ஏபியாவோ பிஏயாவோ நம்ம வந்து இந்த ரெண்டு பொசிஷனுக்குள்ளே தான் உட்கார வைக்க முடியும், இங்கே உட்கார வைக்க முடியாது. ஏன்னா இங்கே ஒருத்தருக்கு தான் இடம் இருக்குது, ரெண்டு பேருக்கு இடம் இல்லை. அப்போ ஏயாவோ பியாவோ உட்கார வைக்கலாம். ஆனால் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஏ இஸ் ஆன் த ரைட் சைடு ஆஃப் பின்னு கொடுத்துருக்கு. பி உட்கார்ந்து அவருடைய வலதுகை பக்கம் ஏ உட்கார்ந்து இருப்பாரு. இதுதான் நம்ம கண்டிஷன். பி ஏ இஸ் ஆன் த ரைட் சைடு ஆஃப் பி. இந்த ஆஃபுக்கு அப்புறம் உள்ளது தான் நான் உங்களை எடுக்க சொல்லியிருக்கேன். ஆஃபுக்கு அப்புறம் உள்ளது தான் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆஃபுக்கு அப்புறம் உள்ளதை. அப்போ பி எங்கே உட்கார்ந்துருக்காரோ அவருக்கு வலதுகை பக்கத்தில் ஏ உட்கார்ந்துருப்பாரு. அப்போ நமக்கு வந்து என்ன வரும்னா, இங்கே ஏபி வராது, பிஏன்னு தான் வரும். ஏன்னா இதுதான் வலதுகை பக்கம். அப்போ பி இங்கே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவருடைய வலதுகை பக்கம் ஏ உட்கார்ந்துருக்கணும். அப்போ பிஏ அப்படின்னு தான் வருமே தவிர ஏபி வராது. அதனால அதை போய் நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோம், பிஏயை மார்க் பண்ணிடுவோம். புரியுதா? அதனால இது வராது, நமக்கு எது வரும்? பி தான் வரும். ஏன்னா பியோட வலதுகை பக்கம் ஏ உட்கார்ந்துருக்காரு, ஈக்கு வலதுகை பக்கமும் ஈயோட வலது பக்கம் உட்கார்ந்துருக்காரு. ஈயோட வலது பக்கம்னா இதுல எங்க வேணாலும் உட்கார்ந்துருக்கலாம். அந்த கண்டிஷன் போட்டிருந்தா பாருங்க, ரெண்டு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. அண்ட் டு த ரைட் சைடு ஆஃப் இ. ஏன்னா இ இங்கே இருக்காரு, இ இங்கே இருக்கையில எல்லாருமே அவருடைய வலதுகை பக்கம் தான் இருக்க முடியும். இ ஏன்னா இந்த ஓரத்தில் இருக்காரு, இவருடைய இடதுகை பக்கம் யாருமே உட்கார முடியாது, எல்லா இடமும் இங்கிட்டு தான் இருக்கு. அதனால ஈயோட வலதுகை பக்கம் தான் எல்லாரும் உட்காருவாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டியது ஏ இஸ் ஆன் த ரைட் சைடு ஆஃப் பி. பியோட வலதுகை பக்கம் ஏ உட்கார்ந்துருக்காரு. அப்போ பிஏ தான் வரணும், ஏ பி வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல சி ஏற்கனவே உட்கார்ந்துருக்காரு, இந்த இடத்துல டி போட்டுடலாம். டிசியும் வராது, சிடின்னு தான் வரும். டி இஸ் நாட் சிட்டிங் வித் இ, அதுவும் வந்து நமக்கு முடிவாயிடுச்சு. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம இப்போ போட்டுட்டோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து டி வந்து இங்கே உட்கார்ந்துருவார். இதுதான் நம்மளுடைய இபிஏசிடி, இதுதான் நம்மளுடைய பொசிஷன். இபிஏசிடி தான் நம்மளுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். நம்ம இப்படி உட்கார வச்சுட்டோம். ஈயை இடதுகை ஓரத்தில் உட்கார வச்சுட்டோம், சியை வந்து வலது ஓரத்துலேருந்து ரெண்டாவது இடத்துல உட்கார்ந்துருக்கோம். சி இஸ் செகண்ட் வரும் பாருங்க, அந்த இதுக்கு சி இஸ் ஆன் த செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் ரைட்னு வந்திருக்கா, அந்த இதுக்கு நம்ம உட்கார வச்சுட்டோம், சி இருந்து உட்கார வச்சுட்டோம். அடுத்து ஏபி ஒன்னா தான் உட்காரணும். அதனால இங்கிட்டு ஒரு இடம் தான் இருக்கு, இந்த இடத்த ஏபிக்கு விட முடியாது. அதனால நடுவில் உள்ள ரெண்டு இடத்துல தான் ஏபி உட்காரணும். ஒன்று ஏ உட்கார்ந்து பி உட்காரணும், இல்லை பி உட்கார்ந்து ஏ உட்காரணும். ஆனால் நமக்கு என்ன போட்டிருக்கு? அஞ்சாவது கண்டிஷன்ல பியோட வலதுகை பக்கம் ஏ இருப்பார்னு போட்டாச்சு. அதனால பியை உட்கார வச்சுட்டு தான் நம்ம ஏயை உட்கார வைக்கணும். மிச்சம் இருக்க இடத்துல டியை உட்கார வச்சுட்டோம். இப்போ சிடியும் ஒன்னா உட்காந்துட்டாங்க. இவ்வளவுதான் நமக்கு வந்துருச்சா? இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸை போய் பாருங்க. அட் வாட் பொசிஷன் இஸ் ஏ சிட்டிங்? ஏ எங்கே உட்கார்ந்துருக்காரு? பிட்வீன் பி அண்ட் சி. ஏ எங்கே உட்கார்ந்துருக்காரு? பிட்வீன் பி அண்ட் சி. அப்போ அதை போய் மார்க் பண்ணிக்க. ஏ எங்கே உட்கார்ந்துருக்காரு? பிட்வீன் பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பி? பியோட பொசிஷன் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா, பியோட பொசிஷன் வந்து செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அதனால பி எங்கே இருக்காரு? செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட், இந்த இடத்துல இருக்காரு. Who is sitting at the center? சென்டர்ல யார் உட்கார்ந்துருக்கா? ஏ. ஏ தான் வந்து சென்டர்ல உட்கார்ந்துருக்கா. ஏ தான் ஆன்சர். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டி? பொசிஷன் ஆஃப் டி எங்க? எக்ஸ்ட்ரீம் ரைட். இது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னா இது எக்ஸ்ட்ரீம் ரைட். அப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட்ல டி உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை போட்டாதான் அதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எழுத முடியும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ஒவ்வொன்றா பார்த்து எது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டோ அது முதல்ல ஃபில்அப் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் ரெண்டு சான்ஸ் இருக்குது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தா இது ரெண்டு டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்.
அதனால இதை போட்டுட்டு 2 இடம் இருக்கிறத ஒன்னா இருக்கிறத தான் ஏபிக்கு விட முடியும். அதுல பியை தான் பி முதல்ல உட்கார வச்சு அப்புறம் அவருடைய வலது கை பக்கத்துல ஏ உட்கார வைக்கிறோம். இந்த 6th பொசிஷன் படி பியை உட்கார வச்சு ஏ உட்கார வைக்கிறோம். மிச்சம் இருக்க இடத்துல டியை உட்கார்ந்துருக்காரு. ஏ எந்த இடத்துல இருக்காருன்னா பிக்கும் சிக்கும் நடுவுல இருக்காரு. பியோட பொசிஷன் என்னன்னா செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட். ஆனா இதுல இருந்து பார்த்தா 4th ஃப்ரம் ரைட். அதனால இது கிடையாது. சென்டர்லயும் இல்லை, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லயும் இல்லை. அவர் செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட்ல இருக்காரு. சென்டர்ல இருக்கிறது யாருன்னா ஏ. பொசிஷன் ஆஃப் டி என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட். இந்த மாதிரி நம்ம குறிச்சுக்கணும்.